இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. ஒரு கிறிஸ்தவ வாலிபன் புதிதாக ஒரு கம்பெனியில் இரவு வேளையில் ஒரு வேதாகம கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் அந்த கம்பெனியில் தன்னுடைய பண தேவைக்காக வேலையில் சேர்ந்தான். அங்கு அவனோடு இருந்த மற்றவர்கள் அவனிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள். அவன் கிறிஸ்தவனாக இருந்தபடியால் அவனை எள்ளி நகையாடி அவனை அவமானப்படுத்தி கொண்டிருந்தனர். ஒவ்வொரு இடைவேளை நேரம் வரும்போதும் அவனை அப்படி துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இரவு மிகவும் அவனை கலாட்டா பண்ணி அவனை பரியாசம் செய்து இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ஏதேதோ சொல்லி வம்பு கிழித்தனர். அப்பொழுது அவன் மிகவும் மனம் நொந்து, போ, இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று தீர்மானித்து இருக்கையில் ஒரு வயதான மனிதர், போதும், அவனை வம்பு கிழித்தது, அவரவர் உங்கள் வேலையை போய் பாருங்கள் என்று சத்தமிட்டார். உடனே மற்றவர்கள் அவனை விட்டு பின்வாங்கி தங்கள் வேலைகளுக்கு திரும்பினார்கள். பின்னர் அந்த வயதான மனிதர் அந்த வாலிபனிடம் சொன்னார், நீ மிகவும் துன்ப நேரத்தில் இருப்பதை பார்த்தேன். நான் உன்னுடன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்பதை நீ அறியவே நான் அப்படி மற்றவர்களை திட்டினேன் என்று கூறினார். ஆம், என கருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் கிறிஸ்துவை அறியாத மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் மாத்திரம் தனியாக இருக்கலாம். மற்றவர்கள் உங்களை கிண்டலும் கேலியும் செய்யலாம். அவர்கள் அநேகராயிருப்பதால் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களோடு துணையாயிருக்க வேறு ஒரு தேவனுடைய பிள்ளையை உங்களுக்கு தேவன் அனுப்புவார். அப்படி அனுப்பாவிட்டாலும் தேவனே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. மட்டுமல்ல, அவருடைய தூத சேனைகளும் உங்களோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. ஒரு முறை தேவ மனுஷனாகிய எலிசாவுக்கு விரோதமாக சீரியா ராஜா கோபம் கொண்டு அவரை கொல்லுவதற்கு அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்ப பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக அனுப்பினவர் உங்களை தனியாக இருக்க விட்டு விடுவாரா? ஒருபோதும் இல்லை. மனம் தளராதிருங்கள், நீங்கள் தனியே இல்லை. ஒருமுறை எலியா தீர்க்கதரிசியும் அப்படித்தான் சொன்னார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது தேவன் அவருக்கு சொன்னது, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்க முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற 7000 பேரையும் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். எலியா தீர்க்கதரிசி நினைத்தார், தான் மாத்திரம் தனியாக இருப்பதாக. தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார், நீ மாத்திரம் தனியாக இல்லையப்பா, இன்னும் 7000 பேர் உன்னோடு துணையாக இருக்கிறார்கள் என்று அவரை தைரியப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் ஒரு நாளும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கூறிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட என்றும் இருக்கிறார். மட்டுமல்ல, உங்களோடு கூட தேவனும் பரலோகத்தின் முழு சேனையும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே. இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, கேலியும் கிண்டலும் பரிகாசமும் அவமானமும் படுத்துகிற மக்கள் மத்தியிலே தனியாக மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. இப்படிப்பட்ட தனிமையின் பாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனீர் அப்பா துணையாக இருப்பீராக ராஜா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டாண்டவரே, கர்த்தர் தனக்கு துணையாக இருப்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.